வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி 2019 மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி கொஷின் 76 வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக அந்த வீடியோவை சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. வீடியோ பார்க்காதவங்க அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ கொஷின் நம்பர் 77 அதிலிருந்து கண்டினியூ பண்ணுறேன். The mean deviation about mean of negative binomial distribution is where mu is the greatest integer contained in np plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So mean deviation about mean of negative binomial distribution. So கீழே வந்து b அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2 mu plus 1 n plus mu c mu plus 1. So இது NCR. p mu plus 1 q power minus n plus mu. So negative binomial distribution உடைய mean வந்து rq by p, variance வந்து rq by p square. இங்க கேட்டிருக்கிறது mean deviation about mean. option B வந்து அதுக்கு சரியான விடை. 78. The standard error of the sample median is. Standard error of the sample median formula standard error of the mean into the constant. So 1.2533 into sigma by root n, standard error of the mean into that constant. So இதுக்கு வந்து option C வந்து சரியான விடை. 79. A certain stimulus administered to each of the 12 patients resulted in the following increase of blood pressure. So அந்த values கொடுத்திருக்காங்க. 528 minus 1 30 minus 2 150 4 and 6. Then the value of the test statistic t to test the hypothesis that the stimulus will increase the blood pressure. So இதுக்கு நம்ம hypothesis testing யூஸ் பண்ணணும். அதில் இருந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டீயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஹிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். கிவன் டேட்டாவிலிருந்து அதனோட ஆவரேஜ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். மீன் 2.583 வரும். எஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ ரூட் ஆஃப் சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை n மைனஸ் 1. ஸோ அது 3.096116. h0 அப்படிங்கிறத mu equal to 0 அப்படின்னு வசிக்கிறோம். அதாவது assuming that the stimulus will not be accompanied by an increase in blood pressure அப்படின்னு எடுத்துக்கிட்டா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டீயோட வேல்யூ வந்து எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் இன்டூ ரூட் ஆஃப் என். அந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டி வந்து 2.89 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு சரியான விடையாக வரும். கொஸ்டின் நம்பர் 80. Consider the following statements for F distribution with gamma 1 V2 degrees of freedom. So இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Mode of F distribution exists if and only if gamma 1 is greater than 2. So gamma 1 V2. Okay. The points of inflection of F distribution exists for gamma 1 is greater than 4 and are equidistant from the mode. ஸோ ரெண்டுமே இதில் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். gamma டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் அது ரெண்டுமே. ஆப்ஷன் சி வந்து அதுக்கு சரியான விடை. ஸோ அடிஷ்னல் பாயிண்ட் வந்து நோட் பண்ணியிருக்கோம். மோட் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆல்வேஸ் லெஸ் தேன் 1 இருக்கும். அந்த மோடோட வேல்யூ வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கோம். V2 by V2 plus 2 by V1 minus 2 by V1 அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 81. If r equal to 4, t equal to 6, s e square equal to 15.31 and s b square equal to 73.14, then the efficiency of randomized block design relative to
completely randomized design is கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் அதாவது எஃபிஷியன்சி ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆர் மைனஸ் ஒன் எஸ்பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு டி மைனஸ் ஒன் எஸ்இ ஸ்கொயர் பை ஆர் டி மைனஸ் ஒன் எஸ்இ ஸ்கொயர். ஸோ இங்கே கொஷனில் அந்த யூஷுவல் நோட்டேஷன்ஸ்லேயே ஆர் டி எஸ்இ எஸ்பியோட வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் அந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கான ஆன்சர் 1.49 கிடைக்கும். அது ஆப்ஷன் பி. 82 question. From the following table, the value of f statistic is. So source of variation between variables within variates கொடுத்திருக்காங்க. Degree of freedom sum of squares இருக்கு. So degree of freedom வந்து 920, sum of squares வந்து 160.4, 43.33. So mean square கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா வந்து sum of square divided by degree of freedom. So 160.54 divided by 9 in the value, 43.33 divided by 20 in the value. So F distribution அப்படிங்கிறது என்னன்னா mean square between variates, similarly mean square within variates. அதாவது இந்த 17.8377 divided by 2.1665 டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் அந்த F statistic value 8.22. அது ஆப்ஷன் பி. 83. For the following 2x2 contingency table, the value of chi-square after 8's correction. So 2x2 contingency table இங்க கொடுத்திருக்காங்க 21084. Value of chi-square after 8's correction. General formula நான் நோட் பண்ணியிருக்கேன். ABCD 2x2 table எடுத்துக்கிட்டா the sum of the values A plus B plus C plus D capital N அப்படின்னு assume பண்ணிக்கிட்டா chi-square 8's அதோட வேல்யூ அதுக்கான ஃபார்முலா n into modulus AD minus BC minus n by 2 whole square divided by A plus B C plus D into A plus C B plus D. So A B C D அப்படிங்கிறது தான் A equal to 2, B equal to 10, C equal to 8, D equal to 4. n வந்து இங்க டோட்டல் வேல்யூ 24. வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 4.2857286 அப்படின்னு ஆப்ஷன் பி உங்களுக்கு இங்கே கிடைக்கும். கொஷின் நம்பர் 84. Let A be a Banach algebra. Which of the following statements is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் இதில் சரியாக இருக்கு? The set of regular elements in a set A is closed. அது false. The set of singular elements in A is an open set. அது closed set கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அது open, இது closed. For any element exists in A, sigma of x is lambda such that x minus lambda I is non-singular. Sigma x is non-empty அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியுமே வந்து ராங். ஏன்னா அது x minus lambda I வந்து சிங்குலராக இருக்கும். டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து அங்கே ஜீரோவாக இருக்கணும். இங்கே நான் சிங்குலர்னு கொடுத்துருக்காங்க. சிக்மா ஆஃப் எக்ஸ் சிக்ஸ் நான் எம்டி அப்படிங்கிறது ட்ரூ. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் இங்கே நம்ம ரீகால் பண்ணுறோம். ஏ அப்படிங்கிறது ஒரு பேனக் அல்ஜிப்ரா அப்படின்னா, ஜி அப்படிங்கிறது செட் ஆஃப் ரெகுலர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, அது வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். எஸ் அதாவது ஜி காம்ப்ளிமெண்ட் செட் ஆஃப் சிங்குலர் எலமெண்ட்ஸ் இன் ஏ அப்படிங்கிறது க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். சிக்மா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் இன் ஏ அப்படிங்கிறது sigma of x is set of all lambda such that determinant of x minus lambda is 0. அது வந்து சிங்குலர், அங்கே நான் சிங்குலர்னு கொடுத்துருக்காங்க, அதான் ராங். ஆல்சோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் சிக்மா எக்ஸ் இஸ் நான் எம்டி, அது ட்ரூ. ஸோ இங்கே ஏபிசி எல்லாமே வந்து ராங். டி மட்டும்தான் வந்து இங்கே ரைட்டு. எது ரைட்னு கேட்குறாங்க, அதனால ஆப்ஷன் டி மட்டும் சரியானபடி. 85க்கு which of the following is not correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டிஏ வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. 8/5 ரூட் பை அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆப்ஷன் ஏபிசி எல்லாமே வந்து கரெக்டாகவே இருக்குது. அப்போ ராங் ஆப்ஷன் அப்படின்னா அது டின்னு தான் சொல்லணும். பட் கொஷின் இன்கம்ப்ளீட். ஸோ -1/2 ஃபேக்டோரியல் வந்து ரூட் பைன்னு கொடுத்துருக்காங்க.
1/2 ஃபேக்டோரியலோட வேல்யூ ரூட் ஆஃப் 5/2 கொடுத்துருக்காங்க. 3/2 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 3/4 ரூட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக நமக்கு காமா ஃபங்க்ஷனில் காமா 1/2 அப்படின்றது ரூட் பை அப்படின்னு தெரியும். 1/2 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து ரூட் ஆஃப் 5/2. 3/2 ஃபேக்டோரியலோட வேல்யூவை காமா n+1 வந்து n இன்ட்டு காமா n ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறப்ப நமக்கு 3/4 ரூட் பை கிடைக்கும். -1/2 ஃபேக்டோரியலுக்கும் அதாவது காமா n+1 வந்து n ஃபேக்டோரியல் அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ரூட் பை கிடைக்கும். அதனால் ஆப்ஷன்ஸில் ஏபிசி எல்லாமே வந்து ட்ரூ தான். டி வந்து Question number 86. In MM1 model, if L is the number of customers in the system and if LQ is the number of customers in the queue, then so the ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Rho into L is greater than LQ. LQ equal to rho times L or capital L equal to rho into LQ. LQ is greater than L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரோ அப்படிங்கிறது லேம்டா பை மியூ டிராஃபிக் இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். L is the number of customers in the system அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது LS அப்படிங்கிறது தான் இங்கே L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ MM1 மாடலில் LSோட வேல்யூ வந்து லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா. LQ அப்படின்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ. அதனோட ஃபார்முலா நமக்கு தெரியும், லேம்டா பை மியூ இன்ட்டு லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா. ஸோ லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா அப்படிங்கிறது LS. அப்போ LQ ஈக்குவல் டு ரோ வந்து லேம்டா பை மியூனா ரோ டைம்ஸ் எல்னு வந்துடும். அப்போ LQ ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல், அதான் பி ஆப்ஷன். அது இதுக்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ளோ நெட்வொர்க் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அதுக்கு சரியான விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் பார், எஸ்ங்கிறது S12, எஸ் பார் அப்படிங்கிறது n, அது ஒரு கட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி டியும் பார்க்குறதுக்கு அந்த ஆப்ஷன் மாதிரியே தான் இருக்குது. அது எப்படி ஆப்ஷன் ஏ கட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, இந்த கொஷனுக்கான ஆன்சரை நான் தனி ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 88. Any infinite subset A of R has at least one limit point of A in R is the statement of Bolzano-Weierstrass theorem. So any infinite subset of A in R has at least one limit point of A in R. Bolzano-Weierstrass theorem. 89. Which of the following is not a connected set அப்படின்னு கேட்குறாங்க. Interval of closed interval 0 to 1 of RD discrete metric space, 0,1 union 1,2 empty set, singleton set. So option B, C, D எல்லாமே வந்து connected set தான். Interval of 0,1 of RD, இந்த discrete matrixல 0,1ல ஒரு interval அப்படிங்கிறது connected set வராது. ஆப்ஷன் A வந்து not connected, அதுதான் இங்கே right option. Question number 90. If an equal to or sequence n square sin square n pi by 2 be a sequence of real numbers, then limit n tends to infinity infimum of an and limit n tends to infinity supremum of an are given by. So இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன். லிமிட் n tends to infinity infimum of an வந்து 0, supremum of an வந்து infinity, 0 and infinity. ஆப்ஷன் சி வந்து இந்த கணக்குக்கு சரியான விடை. 91. Which of the following is not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது wrong அப்படின்னு கேட்டிருக்காங்க. Correlation coefficient is the geometric mean between the regression coefficient. Yes, அது correct. Both regression coefficients greater than unity. Both regression coefficients greater than unity, அது வந்து wrong. C. The modulus value of the arithmetic mean of the regression coefficients is not less than the modulus value of the correlation coefficient. Yes. D வந்து regression coefficient are independent of change of origin but not of scale. Yes. So B மட்டும்தான் இங்கே வந்து wrong. என்ன இங்கே explanation கொடுத்துருக்குன்னு பாருங்க. The value of the coefficient of correlation cannot exceed unity. Therefore, if one of the regression coefficient is greater than unity, then other must be less than unity. Option B என்ன சொல்றாங்க அப்படின்னா
both regression coefficient greater than unity அப்படிங்கிறாங்க. ஸோ correlation coefficient வந்து cannot exceed unity. அதனால ஒரு regression coefficient greater than 1 இருந்தால் இன்னொன்று கண்டிப்பாக less than யூனிட்டியாக 1 விட கம்மியாக இருக்கணும். நாங்கள் ஆப்ஷன் பியில் ரெண்டுமே greater than 1 இருக்குங்கிறாங்க, அதுதான் ராங். ஓகே, கொஸ்டின் நம்பர் 92. The fixed point of the transformation W equal to I plus 3iz by I plus z இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்லேயும் பிரிண்டிங் எரர் இருக்கு. ஸோ அதை ஐன்னு இல்லாமல், அதாவது W equal to 3iz plus 1 by I plus z அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தால் அதனுடைய ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து I, I அப்படின்னே நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் பி அதுக்கு சரியாக இருக்கும். பட் கொஷின் பேப்பரில் அது I plus 3izன்னு பிரிண்டிங் எரரில் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிறோம். கொஷின் வந்து 93. Every non-empty set S of real numbers which is bounded above has. ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது. ஆப்ஷன் சி எஸ் சுப்ரீமம் அப்படிங்கிறது, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்குறேன். எஸ் அப்படிங்கிறது non-empty subset of ஆர்னா, S is bounded aboveனா then S as a least upper bound, அதான் நம்ம சுப்ரீமம் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் S அப்படிங்கிறது பவுண்டட் பிலோவாக இருந்தது அப்படின்னா S as a infimum, அதான் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து every non-empty subset S of real numbers which is bounded above as supremum, அதான் நம்ம least upper bound அப்படின்னு சொல்கிறோம். 94. If phi1, phi0, phi1, phi2, etc. is an orthonormal system on I and F is an element of L square I such that Fx is equivalent to summation 0 to infinity n comma phi n of x na, then Parseval's formula எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அதுக்கு சரியாக இருக்கும். norm of f square equal to modulus c0 square plus modulus c1 square etc. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்குது உங்களுக்கு. If f belongs to L square of I means closed interval a comma b, then modulus of f square equal to summation ck square 1 to infinity அப்படின்னு போட்டிருக்கோம். where ck is nothing but inner product f with 5k. ஸோ சரியான விடை வந்து இங்கே ஆப்ஷன் ஏ. 95. If Ka and Kb are the principal curvature at any point P on a given surface, and if K1 and K2 are the normal curvatures in any two directions, Psi1 and Psi2, which are at right angles, then the relation between the principal curvatures and the normal curvature என்னங்கிறது ரிலேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஆப்ஷன் டி அதுக்கு சரியான விடைன்னு கொடுத்துருக்காங்க. பட் டியில் கொஷின் பேப்பரில் வந்து கேஏ கமா கேபி ஈக்குவல் டு K1 கமா K2ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்திருக்கணும்னா ப்ளஸ் சிம்பிள் அங்கே வந்திருக்கும். கேஏ ப்ளஸ் கேபி ஈக்குவல் டு K1 ப்ளஸ் K2 அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடையாக இருக்குது. 96. The regular singular points of the equation t minus t square x double dash plus gamma minus alpha minus beta minus 20 x dash minus alpha x equal to 0, where alpha, beta, gamma are constants. So இதனுடைய regular singular points என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு செகண்டோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸ் முதல்ல நம்ம செக் பண்ணணும். அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக ஆல்ஃபா நாட் டி எக்ஸ் டபுள் டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா 1 டி எக்ஸ் டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா 2 டி எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா அதுக்கு டி ஈக்குவல் டு டி நாட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அந்த டி நாட் வந்து ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் டி மைனஸ் டி நாட் ஆஃப் ஆல்ஃபா 1 டி பை ஆல்ஃபா நாட் அந்த டி மைனஸ் டி நாட் ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா 2 பை ஆல்ஃபா நாட் அப்படிங்கிறது அந்த டி ஈக்குவல் டு டி நாட்டில் அது அனலிட்டிக்காக இருக்கணும். அதுதான் டெஃபினேஷன். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிற 0, 1 அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே அதுக்கு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கும். அடிஷ்னலாக அட் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டும் இங்கே நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அது அதனுடைய ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதும் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில கணக்குகளுக்கு இன்ஃபினிட்டியும்
அதுக்கு சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்ஃபினிட்டியில் சிங்குலாரிட்டியை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சம் ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு சம் 1/u அப்படிங்கிற சப்ஸ்டியூஷனை கொடுத்து ஈக்குவேஷனை நம்ம மாற்றி அந்த ஈக்குவேஷனுக்கு u ஈக்குவல் டு 0வில் அதனோட நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே அது சிங்குலாரிட்டியாக இருந்து அது ரெகுலர் சிங்குலாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டியும் ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த கணக்குக்கு 0, 1, இன்ஃபினிட்டி மூணுமே இதுக்கு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக வரும். சப்போஸ் இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா இதுக்கும் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருந்தாலும் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 97. The image of the real axis under any linear transformation is either a circle or a straight line. Option D. Question number 98. If f belongs to L1 and its Fourier transform f cap is C0, the set of all continuous functions in R1 which vanish at infinity, then and the result இங்க true அப்படின்னா option A, norm of f cap is less than or equal to norm of f1 cap. Fourier transformsல இந்த ரிலேஷனை நம்ம இங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் ஏல நம்ம நாம் f போட்டு அங்கே இன்ஃபினிட்டி நாம் போடணும். அங்கே இன்ஃபினிட்டி மிஸ் ஆகிருக்கு, அதை நோட் பண்ணுங்கள். நாம் இன்ஃபினிட்டி நாம் ஆஃப் f வந்து நாம் இன்ஃபினிட்டி நாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 நாம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் அந்த ரிலேஷன் ஹோல்ஸ் குட். ஆப்ஷன் ஏ அதுக்கு சரியான விடை. ஹார்மோனிக் மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஹோல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ n ஹோல் நம்பர்ஸ்னு வரும்போது ஹோல் நம்பர்னாவே 0, 1, 2, 3. ஹார்மோனிக் மீன் வந்து 1/0, 1/1, 1/2ன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். 1/0வே அங்கே இன்ஃபினிட்டி, அதனால் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் சி. 100 வந்து எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் f from the equation z equal to f of xy by 2 gives the PDE. ஆப்ஷன்ஸ் A, B, C, D கொடுத்துருக்காங்க. ஸோ z equal to f xy by 2 partially differentiate with respect to x with respect to y and then dividing the relations. ஃபைனலாக நமக்கு px equal to qy அப்படிங்கிற PDE கிடைக்குது. அது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆனால் டிஆர்பி கீழே வந்து அது சின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஏன் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் கொஸ்டின். அது 101. இஃப் டி ஆப்டிமிஸ்டிக், டி பெசிமிஸ்டிக், டி மோஸ்ட் லைக்லி எல்லாமே டைமிங்ஸ். அது ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி தி optimistic, most likely and pessimistic for the completion of an activity, then the expected duration of the activity TE அப்படின்னு அதை நோட்டேஷன் கொடுப்பாங்க. அதனோட வேல்யூக்கான ஃபார்முலா இங்கே இருக்கு. TO + 4 TM + TP by 6 அதை இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே பி, வெயிட்டட் arithmetic mean of TO plus TP by 2 and TM with weighted of TO plus TP by 2 in of weighted of TM அப்படிங்கிறது அதுக்கு சரியாக இருக்கும். ஆப்ஷன் பி. இது ஆக்சுவலாக அந்த ஃபார்முலாவை ரெண்டாக பிரித்து வெயிட்டட் arithmetic மீன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து அதுக்கு சரியாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எது இதில் கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. If S, S bar is a cut for a flow network, then both the source and sink must be in either S or in S bar அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பியில் வந்து if S and S bar is a cut for a flow network and if N is the collection of all nodes in the network, then N equal to S union S bar and S intersection S bar வந்து எம்டியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆக்சுவல் டெஃபினேஷன் இது. ஸோ அதனால் இது வந்து ட்ரூ. S and S bar is a cut for a flow network, then S and S bar need not be disjoint அப்படின்னு சொல்றாங்க. D வந்து if S, S bar is a cut for a flow network and if N is the collection of all nodes in the network, then N அப்படிங்கிறது S, S bar கூட சப்செட்டாக இருக்கணுங்கிறாங்க. இதுக்கான கான்செப்ட் பார்க்கலாம். டெஃபினேஷன் என்னன்னா if N is a set of nodes in a flow network,
A cut involves partitioning all the nodes of the network into two subsets, S and S dash. ஸோ என்ன அப்படிங்கிறது டோட்டல் செட் ஆஃப் நோட்ஸ்னா ஒரு கட் அப்படிங்கிறது என்னன்னா அதை டூ சப்செட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும், எஸ் அண்ட் எஸ் டேஷ். அந்த எஸ் டேஷ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா n மைனஸ் எஸ். ஸோ இதனோட ரிலேஷன் என்னன்னா கேபிட்டல் N அப்படிங்கிறது எஸ் யூனியன் எஸ் டேஷ் ஆர் எஸ் பார் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் சியில் சொல்கிறாங்கன்னா எஸ் அண்ட் எஸ் bar is a cut for a flow network na S and S bar need not be disjoint அப்படின்றாங்க. ஆனால் அங்கே டெஃபினேஷனில் எஸ்ஸும் எஸ் பார் அதாவது எஸ் ப்ரைம் அப்படிங்கிறது n மைனஸ் எஸ்னா எஸ்ல இல்லாதது எல்லாமே ரெண்டுமே டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். நீட் நாட் பி அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ராங். அதனால் ஆப்ஷன் சி வந்து இங்கே ட்ரூ. த கெர்னல் ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் சரியான விடை வந்து e பவர் மைனஸ் IXY தான் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட கெர்னல் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். 104. The statistic T to test the significance of an observed sample correlation coefficient R is given by இது ஒரு ஃபார்முலா. ஆப்ஷன் டியில் இருக்கிறது அதுக்கு சரியான விடை. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டியோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் n மைனஸ் 2 பை 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஆர் இன்டூ ரூட் ஆஃப் n மைனஸ் 2 பை 1 மைனஸ் ஆர். டி அதுக்கு சரியான விடை. 105 பாருங்க. Let n be a normal linear space. Which of the following statements is not true அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If n is finite dimensional, then n is complete. அது வந்து true. If closed and bounded sets are compact, then n is finite dimensional. ஆப்ஷன் அது. C பாருங்க. If the surface of unit sphere is compact in n, then n is not finite dimensional அப்படின்னு கொடுத்துருக்காங்க. D, if n is finite dimensional, then n cannot be compact அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இங்க பாருங்க. If x is a normal linear space with the surface of the unit sphere B1, collection of x such that num of x equal to 1, அந்த யூனிட் ஸ்பியர் வந்து காம்பாக்ட்னா then x is finite dimensional அப்படின்னு சொல்றாங்க. சில என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா n is not finite dimensional சொல்றாங்க. ஸோ அதனால அது வந்து ஃபால்ஸ். அப்போ ஆன்சர் வந்து சி. 106 பாருங்க. Let fn be a sequence of measurable functions fn x2 0 to infinity such that fn is strictly increasing for each x na. Let f equal to limit of fn, then integral f dx equal to limit of integral fn into dx is the statement of. ஸோ இது ஒரு தியரமோட ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி நான் உங்களுக்கு அதை போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன், அதான் அதுக்கான விடை. லெபேக் மோனோட்டோன் கன்வர்ஜென்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே கொஷனில் கொடுத்துருக்காங்க. மெஷர் தியரிலிருந்து அந்த கொஷின் அது. 107. If Ka plus Kb equal to 0 at a point, then the Dupin's indicatrix at a hyperbolic point is a rectangular hyperbola. Differential geometry question அது. இதெல்லாமே direct results தான். Any function which is meromorphic in the extended complex plane is rational. Option B அதுக்கு சரியான விடை. 109 question பாருங்க. Two statements கொடுத்திருக்காங்க. Algebraic sum of deviations of a set of values from the arithmetic mean is 0. Yes, அது true. Root mean square deviation taken from arithmetic mean is least. Yes, அதுவும் true. Statements 1 and 2 are both the statements are true. Option D வந்து அதுக்கு சரியான விடை. 110 பாருங்க. If f is continuous on closed interval ab and if capital Fx is integral a to x ft dt, x defined from a to b na, then f dash x is equal to fx is the statement of first fundamental theorem of calculus. அதுதான் என்னோட ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸோட ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே 110 கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து அதற்கு சரியான விடை. ஸோ இதோட நம்ம 2019ஓட கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி முடிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 பார்ட் வீடியோஸில் கொஷின்ஸ் ஏதாவது விடைகள் அல்லது விடை குறிப்புகள் தவறாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இல்லை ஏதாவது கொஷின் புரியல, அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், நம்ம ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது புரியல அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.